இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கண் திருஷ்டி சம்பந்தமாக திருஷ்டி சுத்தி போடுவதில் இத்தனை வகைகளா, அது என்னென்ன வகைகள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். மக்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். உப்பு சுற்றி போடுதல். கல் உப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் போது நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் என்பது ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக சிகப்பு மிளகாய் சுற்றி போடுதல். சிகப்பு மிளகாவை கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டி கழியும் என்பது ஒரு நம்பிக்கை. திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும், ஆனால் கமராது. திருஷ்டி இல்லையெனில் நமக்கு நெடி ஏற்பட்டு கமரும். கற்பூரம் ஏற்றுதல். கற்பூரத்தை ஏற்றி வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு தரையில் ஒரு தட்டில் தட்டிவிட்டு கற்பூரத்தை வாசலில் போட்டு விடுவர். கற்பூரம் கரைய கரைய நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையுமாம். படிகாரம் சுற்றுதல். மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டு திருஷ்டி சுற்றி போடலாம். திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிவிடுமா. கருப்பு வளையல். பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு கருப்பு வளையலை ஆரத்தியுடன் சேர்த்து சுற்றி போடும் வழக்கம் இன்றும் நாம் பல வீடுகளில் காண்கின்றோம். அடுத்ததாக மண். சிறிது மண்ணை கையில் எடுத்து திருஷ்டி சுற்றிவிட்டு அதில் எச்சிலை 3 முறை துப்ப செய்து அதை வெளியில் எரிந்தால் திருஷ்டி போய்விடும் என்பதும் இன்றும் நம்பப்படுகின்றது. இன்று பல கிராமங்களில் இது நடைமுறையில் உள்ளது. எலுமிச்சை குங்குமம். பல வியாபார ஸ்தலங்களுக்கும் வண்டி, வாகனம், வீடு முதலியானவற்றுக்கும் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெற்றி அவற்றின் மேல் குங்குமத்தை நன்றாக தடவி திருஷ்டி சுட்டிவிட்டு வீட்டு வாசலிலோ அல்லது முச்சந்திலோ எரிவதையும் இன்றும் நாம் பின்பற்றுகின்றோம். தேங்காய் உடைத்தல். ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுட்டிவிட்டு வீதியிலோ அல்லது வீதியின் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்றும் பரவலாக நம்பப்பட்டு வருகின்றது. பூசணிக்காய் உடைத்தல். பூசணிக்காயில் குங்குமத்தையும் சிறிது சில்லறைகளையும் போட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று பரவலாக நம்பப்படுகின்றது. ஆரத்தி. கல்யாணம் மற்றும் பூஜை முதலியன முடிந்தவுடனும் மற்றும் சில முக்கியமான சமயத்திலும் ஆரத்தி எடுக்கும் வழக்கம் நம் நாட்டில் வெகு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதுவும் ஒரு விதமான திருஷ்டி கழித்தலே ஆகும். பச்சி திருஷ்டி. குழந்தை பிறந்த வீடுகளில் மாடியில் குழந்தை துணியை உலர வைப்பார்கள். அவற்றை சூரியன் மறைவதற்குள் எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் சூரியன் அஸ்தமமான சமயத்தில் பறவைகள் தமது கூட்டுக்கு திரும்புமாம். அப்பொழுது அவை துணிகளை பார்த்து கண் வைக்குமாம். அது குழந்தைக்கு ஆகாது. ஆகவேதான் துணிகள் சூரியன் மறைவதற்கு முன் எடுக்கப்படுகின்றன. பொதுவாக நீங்கள் திருஷ்டி சுற்றி போடும் பொழுது அனைவரும் கையில் கருப்பு கயிறு அல்லது சிகப்பு கயிறு இருக்க வேண்டும். நெற்றியில் பொட்டோ குங்குமமோ அல்லது விபூதியோ இட்டு கொண்டிருக்க வேண்டும். கிழக்கு நோக்கி நிற்க சொல்லி திருஷ்டி சுற்றி போட வேண்டும். பொதுவாக ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி மேலும் மிக முக்கியமான நாளான அமாவாசை தினங்கள் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தினமாக கருதப்படுகின்றது. அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்தால் அது திருஷ்டி சுற்றி போடுவதற்கு மிகவும் ஏற்ற தினமாகும். சூரியன் அஸ்தமமான சமயம்தான் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தருணமாக கருதப்படுகின்றது. இந்த பழக்கத்தை எல்லாம் எப்படி நம்புவது என்றும் சிலர் கேட்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், நஷ்டங்கள், தீராத வியாதிகள், வந்த வியாதி குணமடையாமல் வந்த தடைகள் விலகாமல் இருந்திருந்தால் யாராவது இன்று திருஷ்டி சுற்றி கொள்ள முன்வருவார்களா? பலன் கிடைப்பதுனால்தானே இந்த பழக்கம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக விட்டு போகாமல் இன்றும் கடைபிடிக்கப்படுகின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.